கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். நாம் நம்முடைய இந்திய தேசத்தில் வாழுகிறோம். நம்முடைய இந்திய தேசம் பல வருடங்களுக்கு முன்பாக வேறு தேசத்திடத்தில் அதாவது அவர்களுக்கு கட்டுப்பாட்டில் நம்முடைய தேசம் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நாம் அவர்களிடத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். அதை ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 15 நம்முடைய இந்திய அரசு மற்றும் ஒவ்வொரு மாநில அரசுகளும் சுதந்திரத்தின விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த நாள் தான் இந்த நாள். ஒரு மகிழ்ச்சியான நாள். இன்றைக்கு நம் தேசத்தில் நாம் சுதந்திரமாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நாம் சுதந்திரமாய் வாழ்வதற்காக இந்த பூமியிலே நமக்காய் பிறந்தார், சிலுவை சுமந்தார், நமக்காய் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் நாம் இந்த பூமியிலே ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வாழுகிறோம். இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். சங்கீதம் 36:9 ஜீவ ஊற்றும் இடத்தில் இருக்கிறது. நம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். நம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் அப்படின்னா வெளிச்சத்தை காட்டுகிற தேவன். நாம் இந்த பூமியிலே விடுதலையோடு சுதந்திரமாய் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு வெளிச்சத்தை காண்பிக்கிற, வெளிச்சமாயிருந்து வெளிச்சத்தை கொடுக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய தேசம் சுதந்திரத்தின் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிச்சமாயிருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிச்சத்தை கொடுத்து விடுதலையோடு சுதந்திரமாய் மகிழ்ச்சியோடு கூட ஒவ்வொருவரையும் வாழ வைப்பாராக. விசுவாசிப்போம். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்களுடைய இந்த தேசம் இன்றைக்கு சுதந்திரத்தின் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. எங்கள் தேசத்தில் சமாதானமும் தொடர்ந்து ஆசீர்வாதமும் இருப்பதாக. இந்த நாளில் வெளிச்சத்தை கொடுக்கிற எங்கள் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை காண்பித்து எல்லாரும் சுதந்திரமாய் ஆவிக்குரிய வாழ்வில் விடுதலையோடு வாழ்ந்து மேன்மையடைய நம்முடைய நாமத்தை உயர்த்த கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.